ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தி குக்கிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது கேழ்வரகு கூட வெள்ளைச்சோளம் சேர்த்த ஒரு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. டம்ளரு அந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் அதில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்லையே 1 கப் அளவு கேழ்வரகு எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா தண்ணி கிளியராக வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஓவர் நைட்டு தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஊற வச்ச கேழ்வரகையும் வெள்ளைச்சோளத்தையும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டருக்கு மாற்றிக்கலாம். தண்ணிலாம் நல்லா வடிஞ்சால் மட்டும்தான் நம்ம நல்லா அரைச்சி எடுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு கேழ்வரகு ஈஸியாக அரைப்பட்டு வராது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இப்போ அரைச்ச மாவு கூட மெஷர் பண்ண கப்பிலையே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உளுந்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, தயிர் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். தயிர் சேர்த்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க. நம்ம தண்ணி விடாமல் அரைச்சோன்னா நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதை நான் இன்றைக்கி 2 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அதே மிக்சிலையே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம்லாம் சேர்த்து செய்யும்போது வாசனை நல்லா இருக்கும். இது கூட பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கேரட் துருவியை வச்சு நல்லா இந்த மாதிரி பொடியாக துருவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும்போது இந்த தோசையோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் நல்லா இந்த மாதிரி இடிகளில் வச்சு இடிச்சிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக இடிச்சிட்டு அதையும் இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா இந்த மாவை ஒரு நீர்க்க கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவை வச்சு நாம் ஒரு ரவை தோசை ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு தேவையோ ரவை தோசை மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு நல்ல ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டையும் சேர்த்து வதக்கிடலாங்க. ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை நிறைய புதினா இலை, நல்ல கை நிறைய மல்லி இலை அதோட காம்போடே சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடலாம். மல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிக நேரம் வதக்கணுங்கிறது இல்லை. நல்லா ஆற வச்சு அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா இந்த கதம்ப சட்னி ரெடிங்க. இப்போ நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் கூட இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மாவை நல்லா நீர்க்க கரைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ரவை தோசை செய்கிறதுக்கு எப்படி ஊற்றுவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம இதில் வெள்ளைச்சோளம் ராகி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா ஓரங்கள் எல்லாமே நல்லா இந்த மாதிரி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வெள்ளைச்சோளம் ராகி சேர்த்த இந்த ரவை தோசை சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே இந்த மாவை ரெடி பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாங்க. ராகி வெள்ளைச்சோளத்தையும் ஊற வச்சு மட்டும் எடுத்தால் போதும், நம்ம ஈஸியாக அரைச்சி செஞ்சிடலாம். இந்த மாதிரி ப்ளைனாக ரவை தோசை கூட செய்யலாங்க. ஆனியன்லாம் சேர்க்காம ப்ளைனாக ரவை தோசை கூட செஞ்சாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த கதம்ப சட்னிக்கும் இந்த வெள்ளைச்சோளம் ராகி சேர்த்த இந்த ரவா தோசைக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிப்பிங்க. டயபெட்டிக்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படியாவது நான் மில்லட் சாப்பிடணும், என்னோடய ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளைச்சோளத்துலேயும் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ராகிலையும் அவ்வளோ இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாவு வச்சு
தண்ணியாக கரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி கூட ஊற்றி நம்ம 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். இதனால் கிரைண்டர்லாம் அரைச்சி புளிக்க வச்சு செய்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த ஈஸி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.